பொதுவாக ஒரு திரைப்படத்திற்கு வெளிவிடாமல் தடுக்கிறது மாதிரி செய்வது ஜனநாயகத்திற்கு ஏற்றதல்ல. மதுரையில் வைகோ கருத்து மோதல் எல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தான் திமுக கனிமொழி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சந்திக்க இருப்பதாகவும் கூட்டணி பற்றி பேச இருப்பதாகவும் தகவல் வருகிறது. மதுரையில் வைகோ பேட்டி. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி எஃகு கோட்டை போல் பலமாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தி எங்கள் அணி மிகுந்த முன்னோட்டத்தோடு அனைவரையும் முந்திக் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. வருகிற தேர்தலில் திமுக தலைமையிலான மிக பெருமையான வெற்றி பெறும். திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மை பெற்று திராவிட மாடல் ஆட்சியை 2026 பின்தொடரும் என்று முழு நம்பிக்கை உள்ளது. டிடிவி கூட்டணி குறித்த கேள்விக்கு, கட்சிகள் அணி மாறுவது முதல் பேசுவதற்கு மாறாக விமர்சனம் செய்வது சகஜம்தான். ஜனநாயக நாட்டில் தமிழ்நாடு மட்டுமல்ல, மகாராஷ்டிரா எல்லா இடங்களிலும் ஏற்படக்கூடிய ஒன்றுதான். ஒருவர் மாற்றி மாற்றி கருத்துக்கள் பேசுகிறார்கள். நான் யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. இப்போது இருக்கிற கூட்டணியை வலுவாக உள்ளது. வேறு யார் வருவார்களா என்னும் என்பது பற்றி செய்தி எனக்கு ஒன்றும் இல்லை. திமுக காங்கிரஸ் கருத்து மோதல் குறித்த கேள்விக்கு, கருத்து மோதல் எல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தான் திமுக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சந்திக்க இருப்பதாகவும் கூட்டணி பற்றி பேசக்கூடும் என்று இன்று செய்திகள் வெளியாகியுள்ளது. சிறு சிறு மனக்கசப்புகள் ஒருவருக்கொருவர் ஒரு சிலருக்கு இருந்தாலும் தலைமை அளவில் பேசி முடிக்கிற பொழுது அதெல்லாம் காணாமல் போய்விடும். கருத்து வேறுபாடு. திருச்சி 2ஆம் தலைநகரம் கனிமொழி கோரிக்கை குறித்த கேள்விக்கு, நல்லதுதான், தமிழ்நாட்டுக்கு மையப்பகுதி, அதனால் அந்த கருத்தை சொல்லி இருக்கலாம். கொள்கை முடிவு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மத்திய பட்ஜெட் குறித்த கேள்விக்கு, ஏற்கனவே நமக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை ஒதுக்காமல் ஓரவஞ்சகம் செய்த தொடக்கத்தில் இருந்தே 4 வருடம் காலமாக நரேந்திர மோடி அரசு தமிழக நாட்டு வஞ்சகம் செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆளுகிற மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி இருக்குவது, திட்டங்களை தருவது, நமக்கு உரிய நிதியை ஒதுக்கவில்லை. ஆனால் மதுராந்தத்துக்கு வந்து இஷ்டத்துக்கு போய் கிளை அவிழ்த்து விட்டு தலைமை அமைச்சர் நாட்டு மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார். அந்த முயற்சியெல்லாம் ஒன்றும் எடுபடாது. திராவிட மாடல் அரசு எல்லா தரப்புக்கும் தேவையான நலத்திட்டங்களை வழங்கி 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம் அறிவித்திருக்கிறார்கள். ஜனநாயகன் படம் குறித்த கேள்விக்கு, அதை பற்றி என்ன காரணங்கள், படத்தில் என்ன செய்திகள், என்ன கருத்துக்கள், எதற்காக தள்ளி போகிறது என்று எனக்கு முழு விவரம் தெரியாது. பொதுவாக ஒரு திரைப்படத்திற்கு வெளிவிடாமல் தடுக்கிறது மாதிரி செய்வது ஜனநாயகத்திற்கு ஏற்றதல்ல. இது பேசி முடிக்கின்ற பொழுது அதையெல்லாம் காணாமல் போய்விடும் அந்த கருத்து வேறுபாடுகள். நல்லதான், இந்த தமிழ்நாட்டுக்கு மையப்பகுதி, அதனால அந்த மாதிரி கருத்தை சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய பாலிசி டெசிஷன், கொள்கை முடிவு அறிவிச்சிருக்காங்கன்னா அது மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுமாங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆமாமா, தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் நெருங்குற காலம், தமிழகத்துக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படும். ஏற்கனவே நமக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை ஒதுக்காமல் ஓரவஞ்சகம் செய்து தொடக்கத்திலிருந்தே இந்த 4.5 ஆண்டு காலமாக நரேந்திர மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்து வந்திருக்கிறது. இந்த டிஸ்கிரிமினேஷன், அவர்கள் ஆளுகிற மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்குவது, திட்டங்களை தருவது, நமக்கு உரிய நிதியை ஒதுக்கவில்லை. ஆனால் மதுரைக்கு தன் இஷ்டத்துக்கு பொய்களை அவிழ்த்து விட்டுவிட்டு நம்முடைய தலைமை அமைச்சர் நாட்டு மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார். அந்த முயற்சியெல்லாம் ஒன்றும் எடுபடாது. திராவிட மாடல் அரசு எல்லா தரப்பினருக்கும் தேவையான நல் திட்டங்களை வழங்கி இப்பொழுது நாள்தோறும் பிரச்சாரம், 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம் என்ற அறிவிப்பையும் கூட நேற்றைக்கு மாலையிலே வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே களத்திலே அனைவரையும் முந்திக் கொண்டு செல்வதற்கு திமுக தலைமையிலான கூட்டணி தயாராக இருக்கிறது, முந்திக் கொண்டும் இருக்கிறது.
அதே சகோதரி கனிமொழியும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சந்திப்பதா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. அதனால சின்ன சின்ன ஒரு சிலர் சொன்ன கருத்துக்கள்லாம் அது தலைமையின் கருத்துக்கள் இல்லை இல்லையா, அதனால அதெல்லாம் சரிபடுத்திடுவாங்க. விஜயோட ஜனநாயகம் படத்துக்கு திரும்பியும் தள்ளி தடை விதிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அதை பற்றிய என்ன காரணங்கள், படத்தில் என்ன செய்திகள், என்ன கருத்துக்கள், எதற்காக தள்ளி போகுதுங்கிறது எனக்கு முழு விவரம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் பொதுவாக ஒரு திரைப்படத்தை வெளியிட விடாமல் தடுக்கிற மாதிரி வருவது அது ஜனநாயகத்துக்கு ஏற்றதல்ல. Thank you.